ஒரு ஒரு கூட வீணாக பண்ணாது. ஒரு ஒரு ஃப்ரேமில் ஒரு காட்சி நான் ஒரு நேர்த்தி அந்த பொண்ணெல்லாம் அருமையாக நடிச்சிச்சு. கர்ணனில் நடித்த அந்த பொண்ணு தான் நான் இதில் ரொம்ப நிகழ்ச்சி. ஒரு ஒரு தாய் மாதிரி நீ போன போய் விளையாடுறா அப்பா விடுப்பாங்கன்னு அப்படிலாம் அப்போல்லாம் அறுவடை தூக்கி விரட்டி அப்படியே போகும்போது அறுவடை தூக்கி விரட்டி எப்படி நடந்துச்சுன்னா ஒரே வட்டுமாக பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கைகாலெலாம் உடஞ்சி இது பண்ணி சண்டை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ முதல்ல எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, குருசாமி கடையில் போய் சொல்லியிருக்கேன், என் பேரை சொல்லி முடி வெட்டிட்டு போ அப்படின்னாப்புல. சிக்கந்தர் கடையில் சொல்லியிருக்கேன், என் பேரை சொல்லி தின்பண்டை வாங்கிக்க. அப்புறம் வாரம் ஒரு தடவை காசு கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணிட்டார், சைக்கிள் எடுக்க போயிருக்காப்புல. அவர் வேறு சொன்னால் தான் முதல்ல ஆள் தெரியாது, ஆள் தெரிஞ்ச ஆள் கூட்டி வாங்கன்ட்டான். அப்போ அந்த பையன் ஒரு உரிமையாளர் வந்து தெரியாத சீமா அப்பாடா ஐயா தெரியாமல் பண்ணிட்டேங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சு சீமா அப்பா அதை வண்டி கொடுக்குறாங்கனால. அப்புறம் ஒரு தேநீர் குடிக்கிறது, அவ்வளோ தேநீர் குடிக்கும்போது இந்த அருளியூரில் ஒரு பையன் என்னம்மா கபடி விளையாடுறாங்க சீமாங்கன்னு பார்த்தோன்னே இவர் குடிச்சிட்டு வந்துட்டாப்புல. அப்புறமா நான் கபடி ஆட போகும்போது ஆடும்போது போப்போ நண்பங்கெல்லாம் காத்திருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் நீ போன்ட்டாப்ல. அதெல்லாம் அந்த ஞாபகத்துக்கு அந்த தங்கச்சி நீ போடா அப்பா அதை விட்டுட்டு இப்படிப்பா பண்ணுவா அப்படி. அது மாதிரி அப்படி ஒரு அக்கா எல்லாருக்கும் இருந்தா நடந்து எப்படி ஆமாம் 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 அதோட நீச்சி தான் இது. ஆமாம் நல்லா நடிச்சிருக்கேன். அந்த சுந்தர் கபடி விளையாட்டுக்காரன்னு நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சுந்தர் அவர் அந்த பொண்ணோட அண்ணன் பெரியப்பா பையன் அண்ணன் அவன் நல்லா நடிச்சிருக்காப்புல. நடிகை மாதிரி பெரிய நடிகை நடிச்சிருக்காங்க. அது கீழே வந்து அழுகுறது எல்லா படத்துலையும் இப்போ வேலை பார்ப்பாரு. அவங்க நிற்க வச்சுருவேன். நடிக்கிற மாதிரி தெரியல. ஆமாம் ஆமாம் இருந்த கலைஞனா என்ன அந்த ஆட்டை குத்துவான்ல அசிஸ்டன்ட் அப்படியா அவன் லாயர் வழக்கறிஞர் லாயர் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கான் அசோசியேட். அடுக்கடுக்கா ஒவ்வொரு காட்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்போட அழுத்தமாக பதிவு பண்ணி நகர்த்திட்டேன். இந்த மேட்ச் நடக்கும்போது அங்கே பசுபதி சார் வந்து உரையாடல் ரொம்ப குறைவு. ஆனால் ரொம்ப அவனை பார்க்கும்போதே ஒரு அந்த இது அவன் படி கம்மியாக பேசும்போது கவனிக்க ஆரம்பிச்சான் ஆடியன்ஸ். திருவள்ளுவெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சான். மற்றவங்க நிறைய பேசுகிறாங்கல்ல. நன்றிண்ணா. சரி என்னுடைய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்க பைசன் படத்தை இன்றைக்கி தான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாருங்கன்னாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை அது சரி, அதனால் அந்த வாய்ப்பு இன்றைக்கி தான் அமைஞ்சது. பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் மாரியோட படங்கள் எவ்வளவு ஒவ்வொரு படமும் ஒரு பதிப்பாக இருக்கும். ஆனால் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் அவருடைய கர்ணன், அதுக்கப்புறம் வந்து மாமன்னன், அப்புறம் வாழை, ஒவ்வொரு படத்துலேயும் அவர் தரத்தை கூட்டி இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையை களத்தை சொல்லிக்கிட்டே வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா எனக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சவுமிட்டாய் பெரிய உருண்டையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை கூட்டி வரும். அது மாதிரி ஒரு ஒவ்வொரு காட்சியை நான் கடக்கும்போதும் அவ்வளவு உற்சாகம் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கதைக்களம்ங்கிறது ஒரு படம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத உணர்வே எனக்கு வரவே இல்லை படம் முழுக்க. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம எல்லா கதாபாத்திரமும் என் பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ பரோட்டா சாப்பிட்றாங்கல்ல அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பரோட்டாவுக்காக பந்தயம் கட்டி ஒரு ஊராக போய் கபடி விளையாண்ட ஆளுங்க நாங்கள். சரி, அதை நினச்சி பார்க்குறேன். ஒரு படம், ஒரு கதை, ஒரு திரைக்கதை, உரையாடல் என்று இதை பார்க்க தோணலை. அது எல்லாமே வந்து ஒரு ஆய்வு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆய்வு. ஒரு கபடி விளையாட்டு வீரன் எப்படி இருப்பான், உண்மையிலே கபடி விளையாட்டு நடக்குது.
அதாவது ஒரு திரையரங்கில் ஒரு பெரிய விளையாட்டு இப்போலாம் ப்ரோ கபடி நடக்குது நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பல நடிகர்களை வச்சு ஒரு இயக்குனர் ஒரு கபடி விளையாட்டை படம் எடுத்திருக்கிறாருன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு நேர்த்தியாக எந்த கதாபாத்திரமும் தேவையற்று இல்லை. எந்த உரையாடல், ஒவ்வொரு உரையாடலும் இன்றைய கால தேவைக்கு, எதிர்காலத்துக்கு, எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினை. மாரியுடைய வலிதோய்ந்த வார்த்தைகள்லாம் அதில் உரையாடலாக வந்து பதிவாயிருக்கு. ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் 2 பக்கமும் இருக்கிற தலைவர்களாக காட்டினவங்க கூட அவங்க சொல்கிறதுமே வந்து விடுறா அப்படின்னு, அவன் விளையாட்டை பாடுறாங்கிறது. இது வந்து என்னையா பிள்ளை நம்ம பிள்ளை அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுறாங்க. சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நிறைவான பழிப்பு. அந்த கடைசியாக அவன் சொல்கிறதா அந்த நம்ம பார்த்திபன் நடிச்சுக்காவில் நம்ம பையன் உண்மையான கபடி விளையாட்டு வீரன் அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு வந்து இந்த பாகிஸ்தானை ஜெயிக்கணுங்கிறதா, அவனுக்கு தான் என்னைய உங்களை இங்கே இருக்குது எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்கணும்னு வெறி இருக்குன்னு சொல்கிற உரையாடெல்லாம் வந்து காலத்தின்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. அப்படி ஒவ்வொரு காட்சியும் தம்பி அமீருடைய கதாபாத்திரம், லாலோடது, குறிப்பாக பசுபதியோடது, எல்லா கதாபாத்திரமும் அழகும் பெருமாளுடையது, எல்லாமே கூட நடித்த கதாபாத்திரங்கள்லாம் யாருமே ஒரு தேர்வு பண்ணி நடிக்க வச்சு கருப்பாயிடுச்சு அப்படின்னு இல்லை. எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. கலைஞர்கள் அது நிவாஸ் பிரசன்னா இசை நான் கேட்டேன் தம்பிகிட்ட, அண்ணன் பல படங்கள் இசையமைச்சிருந்தாலும் அவர் வெளிச்சத்துக்கு வரலைன்னா மாரியோட இணைஞ்சதுனால அவர் இன்றைக்கி வந்து அது ஒன்று திருநெல்வேலிக்காரன் தான் சொன்னார் எனக்கு. அப்போ தான் நான் இது பண்ணேன். அவ்வளவு சிறப்பான பாடல்கள், பின்னணி இசை, பாடல் வரியில் தம்பி எழுதிட்டார், அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு எழில், இன்னும் இது ஒரு பிரமிப்பு தான், இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் விட என் தம்பி மாறி ஜெயித்தது, அதை விட எனக்கு 2 மடங்கு மகிழ்ச்சி எங்கள் பிள்ளை துருவு ஜெயித்தது. அவன் வந்து ஒரே குடும்பம் நாங்கள், அவன் சின்ன பிள்ளை பாப்பா அன்னியன் படம் வெளியாகிருக்கு. நானும் விக்ரம் உட்காந்து பேசிட்டுருக்கோம், அவங்க அம்மா அப்படி இருக்காங்க, எல்லாம் அப்படி இருக்காங்க. அந்த இதை நடிச்சு காட்டு அப்படின்னா அந்த உச்சக்கட்ட காட்சியை அந்த பிரகாஷ்ராஜ்கிட்ட விக்ரம் நடிக்கிறத அதே மாதிரி நடித்து காட்டினான். நான் அப்போ கை தட்டினேன், இப்போ அவன் நடித்து கை தட்டினேன். பார்க்குறேன் அவன் இவ்வளோ தூரம். நான் அந்த படம் 2 படமாக ஒரு படங்கள் இது அந்த பர்மா படம் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அதுலேயே நல்லா சிந்தந்தான். ஆனால் அவன் திறமைக்கு அது களமாகவும் தளமாகவும் அமையலை. இது வந்து சிறப்பாக செஞ்சிட்டான். நான் வியந்துட்டேன். நான் ஒருத்தனுக்கு ரசிகனாக இருக்கிறேன்னா அது நடிகரில் அது ஆள் துருவுக்காக தான் இருக்கும். வியந்துட்டேன். அவ்வளவு ஒரு சிறந்த தன் ஆற்றலை வெளிப்படுத்திட்டார். ஒரு கபடி வீரனுக்கு எப்படி உடல் இருக்கும், முதல்ல அதை செதுக்கி கொண்டு வந்தது. சும்மா உடம்பை ஏற்றுறது வேறு, அதை கொண்டு வந்த அந்த உடல் மொழியோட ஒரு இது நினைக்கிறேன். ஒரு மொட்டை மாடி நிற்க வச்சு அந்த உடையோட இப்படி நிற்க வச்சு எடுத்துருக்காப்புல. ஒரு மாற்று தண்ணி தொட்டியில் ஒரு கபடி வீரன் எப்படி நிற்பான். அப்போ பார்த்தேன் எந்த அளவு கூட அவங்க கவனித்து எடுத்துக்காங்க அப்படின்னு. அவன் வந்து உண்மையிலேயே கபடி விளையாட்டு வீரன் கூட அவன் யாரை பார்த்தாலும் இவன் உண்மையான விளையாட்டு வீரன் தான் சொல்லுவாங்க. நடிகன்னு சொல்லவே மாட்டான், சத்தியமாக சொல்ல மாட்டான். அவன் உடல் மொழி, அவன் காலை எடுத்து போட்டு விளையாண்டது, தொட்டது, மேலே அந்த டைவ் அடித்து அதை பல்ட்டி அடித்து வந்தது போனது, எப்பா நான் வியந்துட்டேன். அதை வந்து மாறி எப்படி எடுத்தான்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு இது பார்த்தேன், துண்டு காணொலி, மாறி விளையாடுறான், அப்போ எடுப்பான் இல்லை. ரொம்ப அருமையான பதிவு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனநிறைவான படைப்பு. உலக வரைபடத்தில் எங்கே இருக்குது ஒரு நாடுன்னு, செமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒற்றை மகன் ஓடி தாய்நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு தள்ளினான் உசேன் போல்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் பொண்ணு வந்து கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திறன் ஆற்றல். கண்ணகி நகர்னு ஒன்று இன்றைக்கி தெரியாமல் இருக்காது. கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்றைக்கி கார்த்திகா வச்சு எடுத்திங்கன்னா அது நம்ம இங்கே பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும். அதில் அவ்வளவு இடையூறு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும், கொண்டாடணும். அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி
வருங்காலத்தில் வந்து மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், அவனுடைய திறமை வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. பெருசாக சாதிப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள், அவ்வளோ பெரிய நடிகனாக வருவான். அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமாக என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததில் மாரிக்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன், உன்னோட வெற்றியில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அது மாதிரி 2 மடங்கு மகிழ்ச்சி அதில் ஜெயித்ததில் இருக்குது. அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்குற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாராட்டுகள். எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும். சிறந்த படைப்பு. எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.